ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஞ்சலி. இன்றைக்கி ஒரு குயிக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகப்பவுல வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு வெறும் பேனில் ஃப்ரை பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். நட்ஸில் முந்திரி வச்சுருக்கேன். உங்களுக்கு எல்லா நட்ஸும் பிடிக்குன்னா நீங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட திருவன தேங்காய், ஒயிட் சுகர். நீங்கள் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ப்ரௌன் சுகரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மாவு இல்லாத நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவுமே இல்லைன்ற போது இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணுவேன். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈஸி, குயிக் அண்ட் 2 மினிட்ஸ்லேயே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்க கேட்குறாங்கனாலும் கொடுத்துடலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றி பிசைகிறேன். இது வந்து ஹாட் வாட்டராக இருக்கணும், வெதப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து பாலும் வேணுனாலும் அப்பயே சாப்பிட்டு காலி பண்ணிடுவீங்க அப்படின்போது பால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம எடுத்து வைக்கப்போம், சப்போஸ் மீந்துடும் அப்படின்றபோது கொஞ்சம் நம்ம ஹாட் வாட்டரே ஆட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டு போகாது. ஸோ ஹாட் வாட்டரை ஊற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா பிசைஞ்சு விடணும். நம்ம நார்மலாக சிகப்பரிசி புட்டுலாம் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதை உதிர்த்து வர அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம ரொம்ப பிசைஞ்சிட்டு தண்ணி வேணுன்றப்ப தேவைக்கேற்ப ஊற்றி நம்ம பிசைஞ்சிட்டே வந்தோன்னா இந்த மாதிரி உதிர்ந்து வர தன்மை வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் நேரம் ஊற விடணும். ஏன்னா நம்ம அவல் வந்து லைட்டாக வறுத்து தான் வச்சுருக்கோம், இது குக் பண்ணலை. ஸோ குக் பண்ணாதனால நம்ம அந்த பால் சுட சுட வெதன்னு ஊற்றி நம்ம ஊற வைக்கிறோம். ஊற வச்சிட்டோம்னா நம்ம வந்து மென்று சாப்பிட ஈஸியாக இருக்கும். அதே ஊற வைக்காமல் நம்ம உடனே சாப்பிட்டோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மென்று சாப்பிட. 1, 2 தடிப்படும். ஏன்னா நம்ம ரொம்ப மழன்னு அரைக்கல, கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஈஸியான ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் குயிக் ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.